ஹலோ மகளே! இன்றைக்கான பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த நம்மக்கிட்ட இருக்க இப்போது ஹெச்டி ஆடியோ வீடியோ ப்ளே ஓகேங்களா? CD028 ஓகே. இந்த மாடலில் பார்த்துட்டோம் அப்படின்னா, யூஎஸ்பி மாடியூலை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐசி பார்த்துட்டோம் அப்படின்னா சைனா ஓகேங்களா? சைனா மேடு தான் இது. அதே மாதிரி இந்த போர்டுடைய ரேட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு 2500க்குள்ளே 2300 to 2500 சம்திங் வரும் ஓகேங்களா? இந்த யூஎஸ்பி வீடியோ ப்ளேயில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஆடியோ அவுட்புட்டு கொடுக்கலாம். அதே மாதிரி ரிமோட்டில் பார்த்துட்டோம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணலாம். யூஎஸ்பி வீடியோ ப்ளே பண்ணலாம். ஓகே, இந்த கான்செப்டில் இது பார்த்துட்டோம் அப்படின்னா வேலை செய்யும். ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த ஐசி எப்படி ஒர்க் ஆகுது, அதே மாதிரி இதில் என்ன ஐசி இருக்கும், அதே மாதிரி இதை நம்ம ஆம்ப்ளிஃபையரில் ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்குமா அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி இந்த யூஎஸ்பியில் ஆடியோ வீடியோ பிளேயர் ஓகேங்களா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு இன்சைடில் இருக்க டெக்னாலஜி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதே மாதிரி இதில் டிவைஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா யூஎஸ்பி ஆடியோ வீடியோ பிளேயர் மாடியூல் ஓகேங்களா? மாடலில் சிடி ஓகே, CD029 ஓகேங்களா? இதில் என்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னா யூஎஸ்பி பென்ட்ரைவ் சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி மெமரி கார்டு சப்போர்ட்டு, சின்ன டிஸ்பிளே வந்துடும். அதே மாதிரி பட்டன் கண்ட்ரோல் ஓகேங்களா? எல்லாமே பட்டன் கண்ட்ரோலு. ஐஆர் ஓகே, ரிமோட் சப்போர்ட், ஐஆரில் ரிமோட் சப்போர்ட் வந்துடும். ப்ளஸ் இந்த இடத்துல மைக் வந்துடும் ஓகேங்களா? மைக் வந்துடும். ஆடியோ வீடியோ அவுட்புட் எடுத்துக்கலாம் ஓகேங்களா? ஆடியோ வீடியோ அவுட்புட் எடுத்துக்கலாம். யூஸ்வலாக இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிஐஒய் ஸ்பீக்கருக்கு பில்ட் பண்ணும்போது, அதே மாதிரி ஹோம் தேட்டருக்கு, கார் ஆடியோ சிஸ்டத்துக்கு இதெல்லாமே சிம்பிளாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்புட் மாடியூல் நல்லாயிருக்கும். அதே மாதிரி போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது யூஎஸ்பி போர்ட் வந்துடும். மெமரி கார்டு ஸ்லாட் வந்துடும். சேம் பட்டன் வரும். பாஸ் ஓகேங்களா? ப்ளே, பாஸு, நெக்ஸ்ட்டு, வால்யூமு இந்த எல்லாமே வந்துடும் ஓகேங்களா? அடுத்து பேக் சைடில் ஓகே, பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா பவர் இன்புட்டு ஓகேங்களா? ஓகே, பவர் இன்புட்டு, ஆடியோ லெஃப்ட் ரைட் அவுட்புட்டு ஓகேங்களா? வீடியோ அவுட்புட்டு எல்லோவில் வந்துடும். ஓகே, ஏவியில் வரும் அந்த டைப்பில். ஓகே, அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த போர்டில் டைரெக்டாக ஸ்பீக்கர் ட்ரைவ் பண்ண முடியாது ஓகேங்களா? இதுக்கு லைன் லெவலில் அவுட்புட் தான் பார்த்துட்டோம் அப்படின்னா கொடுக்கும். ஸோ ஆம்ப்ளிஃபையர் மேண்டிட்டரி ஓகேங்களா? ஆம்ப்ளிஃபையர் இருந்தால் தான் இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஆடியோ அவுட்புட் எடுக்க முடியும். இதை புரிஞ்சிக்கணும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கே இது தான். அதே மாதிரி இன்சைடில் ஒர்க்கிங் தியரி பற்றி பார்க்கலாம். ஓகே, இது ஒரு சிம்பிளான ஒரு பிளேயரில் ஒரு மினி கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இன்சைடில் இருக்கும் மல்டிமீடியா டீகோடர் ஐசி இருக்குது ஓகேங்களா? மல்டிமீடியா டீகோடர் ஐசி இருக்குது பின்னாடி ஓகேங்களா? இதில் சிக்னலை பார்த்துட்டோம் அப்படின்னா டேட்டாவாக ப்ராசஸ் பண்ணும். ஓகே, அடுத்து யூஎஸ்பியில் ஃபைல் ரீட் பண்ணும். சேம் ஆடியோ அண்ட் வீடியோவை பார்த்துட்டோம் அப்படின்னா செப்பரேட் பண்ணும். அதே மாதிரி ஃப்ளோவில் யூஎஸ்பி டு ஐசி போகும். ஐசி டாக் இருக்குது. ஐசி டாக்லேருந்து ஆடியோ அவுட்புட் வரும். வீடியோ என்கவுண்டர்லேருந்து ஏவி அவுட்புட் வரும் ஓகேங்களா? ஆடியோ வீடியோ அவுட்புட்டு ஒரே ஐசி ஓகேங்களா? ஒரு ஐசி ஃபுல் சிஸ்டம் பார்த்துட்டோம் அப்படின்னா வேலை செய்யும். ஓகே, இதுதான் மெயின் ஐசி ஓகேங்களா? இது மெயின் ஐசி. ஓகே, இது ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை செய்யும். சேம் ஓகே, இதுதான் பார்த்துட்டோம் அப்படின்னா எம்பெடட் சிஸ்டம் கான்செப்ட்னு சொல்லுவோம் ஓகேங்களா? அதில் ஆடியோ செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போது ஆடியோ செக்ஷனில் டீப்பாக பார்க்கலாம். ஃபைலில் ஃபார்மெட் அப்படின்னு எடுத்துக்கும்போது MP3 ஒர்க் ஆகும், ப்ளஸ் வேவ் ஒர்க் ஆகும் ஓகேங்களா? ப்ளஸ் வேவு ஃபைல் ரீட் பண்ணும். ஓகே, ஃப்ளாக்கும் ஒர்க் ஆகணும். அதே மாதிரி டிஜிட்டல் சிக்னலை டீகோட் பண்ணும். டேக் யூஸ் பண்ணும் ஓகேங்களா? டேக்னால் என்ன அப்படின்னா டிஜிட்டலில் அனலாக் கன்வெர்ட் பண்ணும் ஓகேங்களா? ஃபைனலாக அதாவது லெஃப்ட் ரைட்டு ஓகேங்களா? லெஃப்ட்டு அண்ட் ரைட்டு அவுட்புட் வரும். சேம் அது அவுட்புட் வோல்டேஜில் அப்ராக்சிமேட்டாக 1 வோல்ட் வரும் ஓகேங்களா? அதேமாதிரி டேரெக்டாக ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆம்ப்ளிஃபையரில் கனெக்ட் பண்ண வேண்டும். அதேமாதிரி எக்ஸாம்பிளுக்கு இந்த TDA 2030 போடலாம். TDA 2050 கிளாஸ் டி போர்டு இது எல்லாமே போட்டுக்கலாம். எல்லாமே அவுட்புட்டில் கெப்பாசிட்டர் பார்த்துட்டோம் அப்படின்னா அப்கிரேட் பண்ணணும். நாய்ஸ் கம்மியாகும் ஓகேங்களா? சவுண்ட் கிளாரிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, அடுத்து வீடியோ செக்ஷனில் MP4 AVI ஓகேங்களா? ஃபைல் டீகோட் பண்ணும். அதே மாதிரி ஐசி பார்த்துட்டோம் அப்படின்னா வீடியோ சேனலுக்கு ஜென்ரேட் பண்ணும். ஓகே, ஐசி வீடியோ சிக்னலுக்கு ஜென்ரேட் பண்ணும். அவுட்புட்டில் காம்போசிட் ஓகே, காம்போசிட் வீடியோனா CVBSன்னு சொல்லுவாங்க. ஓகே, எல்லோ பின்னில் வரும். அது பார்த்துட்டோம் அப்படின்னா வீடியோ அவுட்புட்டில் நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா? இதை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா CRT ஓகே, CRT டிவியில் ஓல்டு டிவி ஏவி இன்புட்டில் HDMI இல்லை அப்படிங்கும்போது ஒன்லி அனலாக் ஏவி பார்த்துட்டோம் அப்படின்னா அவுட் எடுத்துக்கலாம். ஸோ மாடர்ன் டிவியில் கனெக்ட் வேணும்னா சம்டைம்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? அதுமாரி பவர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக பார்த்துட்டோம் அப்படின்னா
இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 12 வோல்ட்டு. ஓகே, 12 வோல்ட்டு டைரெக்டாக லைன் அடிக்கலாம். 12 வோல்ட்டில் இது ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேங்களா. அடுத்து அதாவது வந்து மிஸ்டேக் என்ன அப்படின்னா ராங்கான வோல்டேஜ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சூஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா. அதாவது வந்து தப்பாக வோல்டேஜ் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா போர்டு ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி சீப்பான எஸ்எம்பிஎஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 12 வோல்ட்டுக்கு கொடுக்காதீங்க. ஐசி டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி டிஸ்பிளே வராது, ஹேங்கிங் பிரச்சனை வரும். ஸோ அதனால் வோல்டேஜ் எல்லாமே கரெக்டாக கொடுங்க. அதேமாதிரி நல்ல அடாப்டர் வந்து சூஸ் பண்ணுங்கள். 7805, 7812 ஓகேங்களா, 7812 அதில் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கிளியரான பவர் இருக்கும். அதேமாதிரி க்ளீன் சவுண்டு கிடைக்கும். ரியல் யூஸ் கேசஸ் அப்படிங்கும்போது இப்போ ரியலாக பார்க்கலாம். டிஐஒய் ப்ளூடூத்துக்கு ப்ளஸ் யூஎஸ்பி ஸ்பீக்கருக்கு, அதே மாதிரி ஹோம் தியேட்டர் சிஸ்டம், கார் ஆடியோவுக்கு, ஓல்டு டிவி மீடியா பிளேயருக்கு, அதே மாதிரி காம்பினேஷன் அப்படின்னா யூஎஸ்பி பிளேயரு, ஆம்ப்ளிஃபையர், ஸ்பீக்கருக்கு இதெல்லாமே கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் சிஸ்டம் ரெடி ஆயிரும். பட்ஜெட்டில் மாஸ் செட்டப் பண்ணலாம். ஓகேங்களா. என்னுடைய பட்ஜெட் அப்படிங்கும்போது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 2300 சில்லற டு 2500 இந்த மாதிரி ரேஞ்சில் வரும். காமனாக ப்ராப்ளம் என்ன அப்படின்னா பவர் வராது. ஓகேங்களா. இது இவ்வளோ ரேட்டு போட்டு வாங்கி ஏதாவது வோல்டேஜ் மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா டெட் ஆகிரும். ஓகேங்களா, டெட் ஆயிரும். ஸோ நோ பவர் வராது. வோல்டேஜ் செக் பண்ணுங்கள். வோல்டேஜ் செக் பண்ணோம் அப்படின்னா தெரிஞ்சிடும். அதே மாதிரி யூஎஸ்பி டிடெக்ட் ஆகலை அப்படின்னாலும் FAT32 ஃபார்மெட் வந்து பார்த்துட்டோம்னா யூஸ் பண்ணுங்கள். FAT32 அப்படின்னா ஹார்ட் டிஸ்கில் யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தெரியும். ஸோ சவுண்டு இல்லை அப்படின்னா ஆம்ப்ளிஃபையர் கனெக்ட் செக் பண்ணுங்கள். வீடியோ இல்லைனா ஏவி கேபிளில் கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். அடுத்தபட்சம் ரிமோட் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஐஆர் சென்சாரில் செக் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஐஆர் சென்சாரில் லைன் ஏதாவது பின் ஏதாவது பிடிங்கிருக்கு அப்படின்னு பாருங்கள். இதிலே 90 இஷ்யூஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் சால்வ் பண்ணிடலாம். சப்போஸ் சால்வ் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் போர்டு கண்டிப்பாக டெட் ஆயிரும். இதனுடைய சர்வீஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அது எந்த மாதிரி தராங்க அப்படின்னு சொல்லி தெரியல இது வரைக்கும். அதே மாதிரி இது டிப்ஸ் என்ன அப்படின்னா க்ளீனான பவர் சப்ளை வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா போர்டு நல்லாயிருக்கு குவாலிட்டி வைஸு. அதேமாதிரி ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கு. அதேமாதிரி ப்ராப்பராக கிரவுண்டிங் பண்ணுங்கள். சீல்டு ஒயர் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, கெயின் வந்து கரெக்டாக செட் பண்ணுங்கள். இல்லாட்டி ஹம் நாய்ஸ் வரும். ஹம் நாய்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அதாவது வந்து இந்த சின்ன போர்டில் இவ்வளோ டெக்னாலஜி இருக்குது அப்படின்றத இப்போ தான் நிறைய பேர் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அதேமாதிரி இது சிம்பிளான டிவைஸ் இல்லை, ஃபுல்லாகவே மல்டிமீடியா ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டமாக செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் டைம் அவுட், ஓகேங்களா, டைம் அவுட் ஆப்ஷனில் டைம் அவுட் ஆகும். இதில் ப்ளூடூத்து மியூசிக்கு இதில் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா நெக்ஸ்ட்டு பட்டன், ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா மியூசிக் வரும். அடுத்து வீடியோ, எஃப்எம்மு, ஆக்ஸ் இருக்குது, செட்டிங்ஸ், ஓகேங்களா. செட்டிங்ஸ் உள்ள போனோம் அப்படின்னா லாங்குவேஜ் இருக்குது. ஓகேங்களா, லாங்குவேஜ் ஃபேக்ட்ரி டிஃபால்ட் இருக்குது. அவுட்புட்டில் சிஸ்டம் அந்த இது ஃபில்டர் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டேட்டு, டைமு, அலாரம் எல்லாமே செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா பின்னாடி பின்னில் இன்னும் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இது ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இன்னும் கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஒர்க் ஆகும். அடுத்து வந்து எஃப்எம் இருக்குது. எஃப்எம்மு ப்ளஸ் வீடியோ, மியூசிக்கு, ப்ளூடூத் இருக்குது. ஓகேங்களா, எல்லாமே இன்பில்டாக இருக்குது. யூஎஸ்பி போர்ட்டும் இருக்குது, எஸ்டி கார்டு போர்ட்டும் இருக்குது. ஓகேங்களா. இப்போது ஏதாவது ஒரு பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிட்டு வீடியோ ஏதாவது ப்ளே ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, யூஎஸ்பி ப்ளகின் ஆயிடுச்சு. ப்ளகின் ஆனோடனே இந்த மாதிரி தான் காட்டும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் காட்டும். அதில் நம்ம நெக்ஸ்ட்டு சாங் வேணும்னா நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த இதுக்கு வரும். ஓகே, ப்ளே பண்ணோம் அப்படின்னா பாஸு இது எல்லாமே நெக்ஸ்ட்டு. வெளியே வரோம் அப்படின்னா வெளியே வந்துக்கலாம். அதே மாதிரி வீடியோவும் வந்து பார்த்துட்டோம்னா ப்ளே ஆகும். ஓகேங்களா, வீடியோ ப்ளே ஆகும். ஓகே, இது மாதிரி வீடியோவும் ப்ளே ஆகும். இல்லை எஸ்டி கார்டும் போட்டுக்கலாம். ஓகேங்களா, எஸ்டி கார்டு போட்டுக்கலாம். அதே மாதிரி ப்ளூடூத் இருக்குது. ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். இந்த மாதிரி வீடியோ போர்டு ஏதாவது தேவைப்படுச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வீட்டில் கஸ்டமைஸ்டாக 5.1, 2.1, 7.1 எல்லாமே குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரிமோட் கிட்டும் பண்ணுறோம், அனலாகும் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி அடுத்த வீடியோ என்ன போடுறோம் அப்படின்னா டால்பி, ஓகேங்களா, ஜிடெக்கில் டால்பியில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா SSM 2126A, ஓகேங்களா, இதில் டீகோட் பண்ணுவோம், டால்பி டீகோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம செக் பண்ணி வோல்டேஜ் எவ்வளோ தரோம் இதை பற்றினா ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வீடியோவை போடலாம்.
அடுத்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ். அதேமாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக ஏதாவது ஆம்பிளிஃபையர் தேவை அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதேமாதிரி போட்ஸும் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கோங்க.